Super Sarvana Stores. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து 28ஆம் தேதி ஈரான் தலைநகர் தெஹ்ரான், இஸ்பஹான், கோம், கர்மன்ஷா, கராஜ் உள்ளிட்ட பல நகரங்களில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து பெரிய அளவிலான வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளன. இதனால் தெஹ்ரானில் புகை மேகங்கள் சூழ்ந்து காணப்படுகின்றன. மேலும் தொடர்ந்து வெடிசத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றன. இஸ்ரேல் இதை தடுப்பு நடவடிக்கை என்று அறிவித்துள்ளது. அதே சமயம் இதுகுறித்து பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் மேஜர் காம்பேட் ஆபரேஷன்ஸ் தொடங்கியுள்ளதாக அறிவித்துள்ளார். இந்த தாக்குதல்கள் ஈரானின் ராணுவ தளங்கள், ஏவுகணை தொழில்துறை, அணு திட்டம் தொடர்பான இடங்கள், உயர் அதிகாரிகள் குறிவைத்து நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நடவடிக்கை ஈரானின் அணு ஆயுதம் பெறுவதை தடுப்பது, ஏவுகணை திறனை அழிப்பது, ஆட்சி மாற்றத்தை ஊக்குவிப்பது என்ற இலக்குகளுடன் தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை இஸ்ரேல் மீது பெரிய அளவிலான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதனால் இஸ்ரேலில் எச்சரிக்கை சைரன்கள் ஒலிக்கப்பட்டுள்ளன. வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள் ஐரன் டோம் போன்றவை ஏவுகணைகளை தடுக்க முயன்று வருகின்றன. மேலும் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீதும் ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனால் பிராந்தியத்தில் தொடர்ந்து வெடிச்சத்தம் கேட்பதால் வான்வெளிகளும் மூடப்பட்டுள்ளன. இதனிடையே வீடியோ வெளியிட்டு பேசியுள்ள டிரம்ப், ஈரானிய ஆட்சியின் கொடூரமான தீவிரவாத ஆட்சியால் அமெரிக்காவுக்கு ஏற்படும் உடனடி அச்சுறுத்தலை அகற்றுவதற்காக மேஜர் காம்பேட் ஆபரேஷன்ஸ் தொடங்கியுள்ளோம் என்று கூறினார். அவர் மேலும் ஈரானின் ஏவுகணை தொழில்துறையை அழித்து விடுவோம், கடற்படையை அழிப்போம், அணு ஆயுத திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று ஈரானிய ராணுவ வீரர்களை ஆயுதங்களை கீழே போடுமாறும் ஈரானிய மக்களை ஆட்சியை கவிழ்க்குமாறும் வலியுறுத்தியுள்ளார். நெதன்யாகு, இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து ஈரானின் பயங்கரவாத ஆட்சியால் ஏற்படும் இருப்பு அச்சுறுத்தலை அகற்றும் நடவடிக்கையை தொடங்கியுள்ளனர் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அவர் ஈரானிய மக்களை கொடுங்கோல் ஆட்சியின் சுமையை உதறியெறிந்து சுதந்திரமான அமைதியான ஈரானை உருவாக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். எதிர்காலத்தில் நாங்கள் அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் என்று ஈரான் உத்தரவாதம் அளித்து ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்று அமெரிக்கா தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. இது தொடர்பான ஈரான் மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகள் இடையே ஓமன் நாட்டின் முயற்சியால் பேச்சுவார்த்தை நடந்து வந்தது. ஆனால் இதில் எந்த முன்னேற்றமும் இல்லை என்று தெரிவித்த டிரம்ப் மிகப்பெரிய முடிவுக்கு தயாராகி வருவதாக கூறியிருந்தார். இந்த நிலையில் தற்போது ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தீவிர தாக்குதல் நடத்தி வருகின்றன. தற்போது இதற்கு ஈரானும் பதிலடி கொடுத்துள்ளது. இதனால் மத்திய கிழக்கில் உச்சகட்ட பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.